நிலைகள் எவை, அது எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும்? உதாரணமாக துரியம், துரியோதிதம், இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன் சாமி. அதெல்லாம் யாருக்கும் புரியாது. துரியம் துரியாதீதம் பேப்பரில் இருக்குது, படிச்சுன்னுக்குறோம். நிஜத்தில் அனுபவிக்கிற அளவுக்கு ஆற்றல் யாருக்கும் வராது. ஏன்னா இப்போதான் முதல்ல கேட்டீங்க நீங்கள், உடல் உபாதை கொடுக்குது இவங்க செய்யலாமான்னு. இதை செய்யாத போது துரியம் துரியாதன்னு பேப்பரில் படிக்கலாமே தவிர வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா ஒன்றே ஒன்று, இறைவா நான் எதை ஒன்றாலும் இழப்பேன், உன்னை மட்டும் இழக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறவனுக்கு தான் துரியம் துரியாதீதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லாத ஒரு உபதேசம் வாங்கிட்டா அவனுக்கு துரியம் துரியாதீதன்னு பேப்பரில் படிக்கலாம் தவிர நிஜத்தில் அறிய முடியாது. நிஜத்தில் அறியணும்னா அவன் உலக விஷயத்தை விடணும். உலக விஷயத்தை கையில் பிடிச்சின்னுக்கிறவனால துரியம் துரியாதீதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஜாக்கிரதா சொப்பனா சூழ்ச்சி இதில் வாழ்வான். துரியம் துரியாதத்தில் வாழ முடியாது. அவன் வாழணும்னா பொண்டாட்டின்றத கூட மறந்துடணும், செத்து போட்டால் கூட அழுவக்கூடாது. ஒருத்தன் வந்தான், அழுதுக்குனே வந்தான். என்ன பாடினா, பொண்டாட்டி செத்து போச்சுங்கோ, ரொம்ப பாசமானவங்கன்னு சம்பாரிச்சு மொத்தமாக கொடுப்ப பொழுது பாடினேன். ஏன்னா மனைவி கனவு மேலே ரொம்ப உருக்கமாக பாசமாக இருக்கிறான்னா இவனுக்குன்னு எதையும் வச்சுக்காத அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறான்னு அர்த்தம். சரியா துட்டு கொடுக்கல கனவுன்னு சொன்னால் பொண்டாட்டி நாளைக்கு வரும்போதே வாசப்படியில் தொடப்ப கட்ட வச்சு நின்றுப்பான்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா அவன் நிம்மதியாக வாழறதுக்கு தான் இவங்கிட்ட வந்தான். இவன் நிம்மதி இல்லாத பண்ண அவளுடைய நிலை என்னாவும் மாறுபடும். அதனால் நான் சொன்னேன், அது மாதிரி கொடுத்துருப்ப பொழுதோ இல்லை சாமி கல்யாணம் ஆகிடுச்சோ, குழந்தைக்குதா, ஒரு குழந்தைக்குது, ஓ செத்தவளை விட்டுட்டு பிறந்துக்கிற குழந்தைய காப்பாற்று போயா அப்படின்னு. பொண்டாட்டி செத்து போட்டான்னு அழுதுக்கணும் வந்துட்டேன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த என் தம்பி பொண்ணு அங்கே வேலை செய்துங்குது இல்லை, தம்பி வீட்டுக்காரன் இருக்கிறான். அதுங்களுக்கு 2 பசங்க இருக்குது. நான் எந்த பசங்களையும் கிட்ட சேர்க்கறதில்ல, எனக்கு பேர முறையாகுது. என் பொண்ணுக்கு பொண்ணு கொள்ளு பேத்தி போன மாதம் எங்கள் பர்த்டே கூட கொண்டாடினாங்க. ஆனால் யாரையும் கிட்ட சேர்க்கறதில்ல. கேட்டால் என் பேத்தி என் பொண்ணு அவ்வளோதான் கிட்ட சேர்த்து. ஏன்னா நான் அதில் மாட்டிக்கின்னா வெளியே வர முடியாது என்னால். ஒரு இடத்துக்கு நீ கூப்பிடுற, நான் வரேன்னு சொல்லிட்டேன், என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டேன். அப்போ நீ ஃபோன் பண்ணுவேனுக்கு, என்னங்க வரேன்னு சொல்லிட்டு வரல, இல்லைங்க குழந்தைக்கு பேத்திக்கு உடம்பு சரியில்லைங்க. இது எதனால் வந்தது இந்த வார்த்தை? மனசே நீ அங்கே செலுத்திட்ட, அதனால நீயா இல்லை, அதனால நீ வரமாட்டேன்ற. இங்கேருந்து எங்கள் தம்பி விட்டு இந்த ஈஸ்வரன் கோயில் மாதிரி இருக்கும், செத்து போயிட்டான். கூட பிறந்த தம்பி போவே இல்லை நான் சாவுக்கு. நீ இருப்பியா சொல்லு, யாருன்னா இருப்பேன்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கு இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு போட்டுக்கிறது கிடையாது, கத்தி எத்துக்கு நின்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தம்பி இறந்துட்டு ஒரு 4 வீடு தள்ளி நான் போகல சாவுக்கு. ஏன் போல? நீங்களும் ஏன் நிற்க முடியல? உங்கள் மனசெல்லாம் உருகி போறீங்க சொந்தக்கார மேலே, பேர மேலே, பேத்தி மேலே, பொண்ணு மேலே. நான் உருகிறது கடவுள் மேலே. அதனால் இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. இப்போ என் பொண்ணு வயத்தினுடைய பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க, அதனுடைய கல்யாணம். அதை நான் தான் வளர்த்தேன், திருப்பதியிலேருந்து எடுத்துன்னு வந்து நான் தான் படிக்க வச்சேன். அப்புறம் காலேஜுக்கு அவங்க படிக்க வச்சுக்கினாங்க. ஆனால் அது கல்யாணத்துக்கு நான் போகல. நீ நிற்பியா சொல்லு, நிற்கிறேன்னா நீ ஆன்மீகவாதி நான் ஒத்துக்கிறேன். 3 நாளைக்கு முன்னே போய் வேலை செய்து நிற்பாங்க, அப்புறம் நீ எங்கே ஆன்மீகத்தில் வர்றது? அதனால் ஆன்மீகம்ன்றது முதல்ல மனதடம் வேணும். எந்த பாசத்துக்கும் அடிமை ஆகிடக்கூடாது. உலகமே பாசத்துக்கு அடிமையாக இருக்கிறதால தான் தெய்வத்தை மறந்துடுறான். தெய்வத்தை மறந்ததால இவனை பெத்த தாய் தகப்பனையும் மறந்துடுறான். தெய்வ பக்தி மனசுல ஊறிச்சுன்னாவே தாய் தகப்பனை தெய்வமாவே நினைக்க ஆரம்பிச்சிடுவான். தெய்வத்தையும் மறந்தான், இவனை உருவாக்கின தாய் தகப்பனையும் மறந்தான். இவன் நாளைக்கு இவன் கையில பெத்ததுக்கிட்ட இவன் லோல் பாடவும் போறான். இதெல்லாம் உணர்றது இல்லை. இதுக்கு மனதிடம் அவசியம். மனதிடம் இல்லாமல் இது பண்ண முடியாது சாமி. சொல்லுங்க. சுவாமிஜி அவர்கள் குடும்பத்தில் பட்டும் படாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நேரடியாக நம்ம பார்க்கும்போது அவர்கள் மனைவி, மக்கள், மருமகள் எல்லாம் இவர் மீது எதுவும் பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையோடு இவர் மீது அன்பு செலுத்துவதை
கண்கூடாக ஒரு 1.5 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களுக்கு சுவாமிஜிக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அதை தாண்டி அவர்கள் எல்லாம் நமக்கு அமுது படைக்கிறார்கள், உணவு படைக்கிறார்கள். சும்மா சொல்லிடுவாரு சாமி, ஏய் டீ கொண்டு வாம்பாரு, அண்ணா டீ போடணும்னா எவ்வளவு கஷ்டம், ஏய் சாப்பாடு போடு அப்படின்னாங்க எவ்வளவு கஷ்டம். இந்த நேற்று இரவு சப்பாத்தி போட்டிருக்காங்க, 10 கிலோ மாவை வந்து தேய்ச்சி உருட்டி உருட்டி போடணுங்க. அது வேற யாரும் இல்லை, அங்க உறவினர்கள், மகள் மருமகள், அந்த சொந்தங்கள் தான் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா சாமிஜி மேல உள்ள அன்பின் காரணமாகத்தான் பண்றாங்க. சாமிஜி வேணா சொல்லியிருக்கலாம் நான் பட்டுப்படாம இருக்கேன்னு, அவங்க வந்து மிக அக்கறையோடு இருக்கிறாங்க. அவரால அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்தும் கூட கொஞ்சம் கரவோசி எழுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாமி, சொல்லுங்க சாமி. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம். ஆமா. அப்படி சொன்னா அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்? என்ன சொல்லி இருக்கிறாங்க, நல்லா சிந்திக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ அறிஞ்சது முதல்ல யார? நீ அறிஞ்சது யார சாமி? தெய்வத்தை அறிஞ்ச? அம்மாவை அறிஞ்ச, அப்புறம் அப்பாவை அறிஞ்ச. அதனால நீ அறிஞ்சது முதல்ல அம்மாவும் அப்பாவும்டான்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அம்மாவும் அப்பாவையும் அறிஞ்ச மாதிரி ஆண்டவனையும் நீ அறியணும், அறிவுள்ளவனான் தான் நாங்க இல்லையா? அது அவை ரொம்ப அழகா சொல்லும். இந்த ஊன் உடல் எடுத்தது உத்தமனை உனக்குள் காண்பதற்கு இல்லையா? அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சு. எந்த அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சோ அதுதான் சொல்லுது இந்த ஊன் உடல் எடுத்ததே தெய்வ உத்தமனை உள்ளே காண்பதற்கு இல்லையா? அதனால முன்னதை கண்டதை மட்டும் நீ வச்சுக்கோ, பின்னாடி கண்டதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லல. அதனால முன்னாடி தெய்வம் தெய்வமா நினைக்கணும். ஆனா தாய் தகப்பனை இப்ப தெய்வமா நினைக்கிறதா இல்லை, கஷ்டமா இருக்குது. கடவுளையாவது நினைக்கட்டும். கடவுள்கிட்ட எவன் ஒருத்த முழுமையா ஈடுபடுறானோ அவன் அன்னை பிதா கிட்டவும் முழுமையா ஈடுபடுவான். கடவுள்கிட்ட எப்படி உள்ளன்பு இல்லாம உண்மையான அன்பு இல்லாதவன் இருக்கிறானோ அவன் அன்னை தந்தை கிட்ட கூட அன்பா இருக்க மாட்டான். ஏன்னா அன்புன்றது விலை கொடுத்து வாங்குற பொருள் இல்லை, நீ உள்ளுக்குள் வந்து ஊறி செலுத்துற பொருள். அதை தெய்வத்தாண்ட செலுத்தினா அதே மாதிரி உன் தாய் தகப்பனாண்டியும் செலுத்துவேன். ஆனா தெய்வத்தாண்டியும் இல்லை, அதனால உன் தாய் தகப்பனாண்டியும் இல்லை. ஆனா நாளைக்கு நீ தாய் தகப்பன ஆக போற, அதை யோசிக்க மாட்டேன்ற. நாளைக்கு உன் குழந்தைங்கள உன்னை நடுரோட்டில் விட போகுது, அதை கொஞ்சம் ஒரு குழந்தை கூட யோசிக்காம தாய் தகப்பனுக்கு சோறு போட மாட்டேற, உதைக்கிற அடிக்கிற. ஆனா உன்னை உதைக்க போற குழந்தைக்கு ஊட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிற. இது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால சிந்திச்சு தாய் தகப்பனுக்கு யாரா இருந்தாலும் சரி முதல்ல கட்டின மனைவி அவசியம். அதுக்கு தான் சொல்லிக்கிறான் தாய்க்கு பின் தாரம்னா. அப்ப முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னா தாய்க்கு கொடுக்கணும்டா நிற்கிறான். அதே தாய்க்கு ஸ்தானத்தை மனைவிக்கு அடுத்தபடியா மனைவிக்கு கொடுக்கணும்டான்னா. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், தாயை தூக்கின்னு போய் நடுரோட்டில் விட்டுட்டான், மனைவியை தூக்கி தலையில வச்சுன்னு ஊரெல்லாம் சுத்தின்னு வந்துன்னுக்குறான். இது இல்லை அன்பு, இது பயம். அன்புன்றது ஒன்னே இல்லை சாமி. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் 25வது வருஷம் என்னை வளர்த்த அம்மா இறந்து. எங்க சம்சாரத்துக்கும் என்னை வளர்த்த அம்மாவுக்கும் சண்டை. நான் பர்னிஷிங்கில் இருக்கிறப்போ சைக்கிளில் வருவேன் சாப்பாட்டுக்கு. மத்தியானம் வரும்போது ஒரு மஞ்சா பை வச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு இரவானத்தில் உட்காந்துருக்குறாங்க. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு பார்த்தேன், ஏதோ பிரச்சனை ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா பை வச்சுன்னு உட்காந்துங்கிறாங்க. அப்போ பிரச்சனை ஆயிருக்குது. அது வந்து ஒரு 8 வீடு இருக்கிற வாசல். அது அந்த வாசல்ல எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் வாசப்படியில் கட்டிக்கின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்னத்துக்கு பார்க்குறாங்க? பெரிய பூகம்பம் நடக்க போகுது இன்னைக்கு இந்த வாசல்ல. இந்த ஆள் வந்தான்னா ஒரே அடி தடியில் தான் ஆக போகுது அப்படின்னு எல்லா வீட்டு பொம்பளைங்களும் ரொம்ப ஆர்வமா பார்த்துன்னு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், பார்த்தேன், பைய வச்சுக்கின்னு அம்மா உட்காந்துங்கிறாங்க. ஆஹா ஏதோ பிரச்சனை நடந்து போச்சு. என்னம்மா பிரச்சனை, ஏமா பை வச்சுக்கன்னா உன் பொண்டாட்டித்த சொன்னா, அத்தை சொன்னா, இப்படி சொன்னா, அப்படி சொன்னான்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், போய் பொண்டாட்டியை தபால்த்து பீல் 2 போடுவேன். பொண்டாட்டி என்ன பண்ணுவேன், உன் அம்மா இத்த சொன்னா, அத்தை சொன்னா, இப்படி சொன்னான்னுவா. அவங்க வந்து அம்மாவை திட்டுவேன். 2 பேருக்கிட்டும் கட்டவனா போடுவேன் கட்சியில்.
இல்லை நான் என்ன பண்ணேன், எங்கம்மா போகிறேன், என்ன என் தம்பி வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு வாம்மா அண்ணா. ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், என்ன சண்டைன்னு கேட்கல. கேட்டால் பிரச்சனை ஆகிடும். போயிட்டு வாம்மா நல்லபடியா அண்ணன். உள்ளே போனேன், இன்னொரு பைய எடுத்தேன், எங்கள் சம்சாரத்தை போடுவேன், ஜாக்கெட்லாம் சுற்றி அந்த பையில் போட்டேன். இந்த அண்ணன் என்னது இதுன்னாங்க, அவங்க இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு. அன்னைக்கு எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா பைய வச்சாங்க. சாவர வரைக்கும் மருமவள மாமியாரும் ஒரு வினாடி கூட பிரிஞ்சது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் அதை சண்டையை ஆக்கியிருந்தேன்னா வாழ்நாள் முதும் அந்த கரம் இருந்துக்கினே இருக்கும் ரெண்டு பேருக்கும். இதெல்லாம் சில விஷயங்களை அதிகாரத்தால் கட்டுப்படுத்தணும், சில விஷயங்கள் எல்லாம் அன்பால கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் அன்பால கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து, எல்லாத்தையும் அதிகாரத்தில் கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து. இந்த பக்குவம் மனிதனுக்கு அவசியம். இன்னைக்கு வரைக்கும் இந்த 25 வருஷமா எங்க மாமியார் அப்படின்ட்டு புடவை, ஜாக்கெட்டு, வடை, பாயச சாப்பாடு, அந்த இதுக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறாங்க. இதில் நான் தலையறதில்ல. என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணுறதுன்னா, வீட்டில் சாமி கும்பிட்டாலும் எதிலையும் நான் கலந்துக்க மாட்டேன். கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் நானே உட்காந்து பூஜை பண்ணுவேன், என்னை வளர்த்த அம்மாக்கோசம். ஆனால் என்னை பெத்த அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதையுமே செய்ததில்லை. இது வரைக்கும் அவங்க தான் அதை பண்ணி நான் அந்த செலவு பண்ணுக்கிறாங்க. வருஷம் குடியரசு அன்னைக்கு 26 ஜனவரி 26 அன்னைக்கு. அப்போ மாமியார் மேல மருமவளுக்கு எப்படி இருக்கணும் பற்று. மாமியாரா நினைக்க கூடாது. நம்ம ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு இங்க வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த தாய்க்கு புள்ள இருக்கிறா, மாமியாரா இருக்கிறாங்க நம்ம அம்மா. அப்போ அந்த நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ வந்த பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? நம்ம அம்மாவை மாமியாரா பார்க்காத அம்மாவா அவங்க பார்க்கணும். நம்ம வந்த வீட்டில் நம்ம மாமியாரை நம்மளை தாயா பார்த்துக்கணும். இந்த மனப்பக்குவம் வந்துச்சுன்னா எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வராது சாமி. இது வரணும், இப்படி உருவாக்கிக்கணும். நீ ஒன்று என்கிட்ட சொல்றது, பொண்டாட்டி ஒன்று குச்சுன்னு என்கிட்ட சொல்றது, நான் விட்டு கட்டி போய் போடுறது, அப்புறம் அது பெரிய பூகம் ஆகுது, வாழ்க்கையே செதஞ்சு போகுது. இது தேவையா? இதுக்காகவா கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் ஆராய்ஞ்சு யோசித்து வாழணும். மனிதன் 6 அறிவுன்னு சொல்றோம். 6 அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இல்லைன்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. 6 அறிவுன்னு புலிவுகிறோம்னு அர்த்தம். மனிதனுக்கு பற்று பாசம் இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்ததுன்னா நீ ஒட்டிப்ப, அதில் பாசம் இருந்ததுன்னா போட்டுட்டு தூரம் வந்துடுவ. அதனால ஆன்மீகத்தில் போறவங்க அத்தனை பேருக்கும் பாசத்தை வைங்க, பற்ற வைக்காதீங்க. பற்ற வச்சிங்கன்னா நீங்க ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது இல்லையா? முன்னெல்லாம் நம்ம எதிர் வீட்டில் அண்ணாண்ட வீட்டிலலாம் ரயில்வேல வேலை செய்கிறோங்க. மனைவிமாருங்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க, சம்பாதிக்கிறாங்க, குச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சரியாக காசு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அந்த காசு இல்லாத தெரிஞ்ச மருமவெல்லாம் பீரோ சாவி எக்கில் சொருகிச்சு. ஆமாப்பா, பென்ஷன் வந்துடுச்சு, பணமும் வந்துடுச்சு, வேலையும் கொடுத்தாச்சு. அதனால பொம்பளைங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரமாயிட்டாங்க, கஷ்டப்பட்ட பொம்பளைங்கெல்லாம். எங்க வீட்டில் சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படி. என்ன தூங்கும்போது கல்லு போட்டுடலாம் நினச்சிக்காத. ஏன்னா நான் தூங்கவே மாட்டேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, முன்காலத்திலெல்லாம் கணவன் கூலி வேலை செய்வான். மனைவி காலையில் கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னே எழுந்து காலை தொட்டு குளிச்சுட்டு வந்து காலை தொட்டு கும்பிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. இது எதுக்காக? அதுதான் பதி பக்தின்னா. அப்ப இது எதுக்காக பண்ணாங்க? நம்ம கணவன் நல்லா இருந்தால் தான் 4 ரூபாய் சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சுன்னு வந்து நம்ம கொடுத்தாதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அப்ப கணவன் கடவுள் அப்படின்னு தொட்டு கும்பிட்டாங்க. இப்ப கணவனை ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க, கணவன் இந்த காலில் ஒரு ஓதா அந்த காலில் ஒரு ஓதா, அவன் அப்படியே ஒடுங்கி போய் பயந்துக்கின்னு போறான். இந்த ஓனாய் இருக்கு தெரியுமா? ஓனாய், தென்னாலிராமன் கதை தெரியுமா? 1-2 தெரியும் சாமி. கிருஷ்ணதேவராயர் ஒரு விளம்பரப்படுத்துறாரு. ஒரு ஆடு ஒன்று தருவேன், 1 மாசம் வளர்க்கணும், கொடுக்கும்போது எடை போட்டு கொடுப்பேன், 20 கிலோ. ஒரு லாரி தீனி கொடுப்பேன் ஆட்டுக்கு. 1 மாசம் நீ தீனி போட்டு ஆட்டை வளர்க்கணும்,
மறுமாதம் எத்தனை வந்தால் நான் எடை போடுவேன். 20 கிலோவே இருந்ததுன்னா உனக்கு 5 ஏக்கர் நிலம் ஒரு பம்பு செட்டுன்ட்டார். ஊரெல்லாம் திறந்துட்டான், நான் வளர்க்குறேன்ட்டு. அப்புறமா ஒன்று சொன்னார், நான் கொடுத்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 5 ஏக்கர் நிலம் ஒரு பம்பு செட்டு, அதிகமாக இருந்துச்சுன்னா உன் தலையை வெட்டிட்டு எல்லாம் ஓடிப்பட்டான். தென்னாலிராமன் வந்தான், நான் வளர்க்குறேன்னா. எத்தனை போனான், ஆட்டையும் ஓட்டிக்கினா லாரி தீனி எடுத்துக்கினான். போய் தீனியை போடுறான், கட்டி போட்டு வளர்க்குறதாச்சே. தின்னு போட்டு சமுத்தியாகி போச்சு ஆடு. தெனாலிராமன் பார்த்தான், ஐயோ நம்ம தலைக்கு ஆபத்து வைக்கும் பொழுது இந்த ஆடு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். அங்கே எங்கே சுற்றி ஒரு ஓநாயை புஷ்னு வந்துட்டான், ஆட்டுக்கு எதிர கட்டிட்டான். நல்லா ஆடு சாப்பிடுது, ஓநாயை பார்த்தோன்னா அப்படியே பொக்கு நாய் போகுது. இன்னைக்கு பொம்பளைங்க அந்த மாதிரி ஆம்பளைங்களை ஓநாய் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க சாமி. பயந்து போய் வாழறாங்க. ஏன்னா பெண்கள் கிட்ட வருமானமாகி போச்சு, தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீ தொழில் செய், தப்பு இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் சம்பாதிக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா இன்னைய காலத்தில் கட்டாயம் 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய காலம் இது. ஆனா பெண்ணு சம்பாதிச்சாலும் ஆணு சம்பாதிச்சாலும் ஆணை அடிமைப்படுத்துறதோ பெண்ணை அடிமைப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. இங்கே அடிமைப்படுத்திட்டு சமம் எங்கே இருக்குது, சமத்துவம் எங்கே இருக்குது? அதனால் சமமாக இல்லாத 2 பேர் வருமானம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்ல அன்பு செலுத்தி படிக்க வச்சு நல்ல வேலையில் வச்சு உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் வச்சுக்கணும். நான் அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த பாடத்தினுடைய நிலை என்ன. நல்லா இருக்கிற உடம்பு, ஓடுற ஆடுற, என்னால் எல்லாம் பண்ண முடியான்னு சொல்லுவேன். ஆனால் பணம் பாக்கெட்டு பணம் காலியாகி மனத்தில் இருக்கிற பலம் காலியாகி போச்சுன்னா உனக்கு என்ன தோணும் அந்த நேரம்? ஐயோ எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் யார் என்னை காப்பாற்ற போகிறான் அப்படின்ற பயம் எல்லா மனிதனுக்கும் வரும். ஆனால் இந்த பாடத்தில் வந்தவனுக்கு புள்ளை வெறுத்தாலும் பொண்ணு வெறுத்தாலும் பேரம் வெறுத்தாலும் புருஷனே வெறுத்தாலும் பொண்டாட்டியே வெறுத்தாலும் யாருவானா கடவுள்கிறான்ற தைரியம் வரும். இந்த பாடத்தினுடைய வலிமையே அதான். அதனால தான் எல்லாரும் இதை பின்பற்றுங்க. நீ பெரிய மகானாவாத, பெரிய கடவுளாவாத, மனிதனா தைரியமா இந்த சமுதாயத்தில் வாழணும்னா இந்த பாடம் அவசியம். அதனால தான் சாமி இவ்வளோ கத்தின்னுக்கிறேன். ஏன்பா டீ என்னப்பாச்சு, டீ போட்டாங்க இந்த பக்கம் வரவே இல்லை, காலையில் போட்டாங்க வரல, இப்போ போட்டாலும் வரல, இது என்ன இது கர்நாடகாவே மேலு போல இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மிக நேர்த்தியாக நீங்கள் கையாண்ட விதத்தை வந்து சொன்னீங்க. இதே போல் நம்ம கையாளணும் அப்படின்னா இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா நமக்கு ஒரு பக்குவ நிலை வேணும். அந்த பக்குவ நிலை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? பக்குவம் தான் சாமி பெரியவங்க கிட்ட பழகணுன்றது. பெரியவங்க கிட்ட பழகிறதுக்கும் ஒரு மனிதன் தன்னை விட சின்ன வயசுல பழகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பெரியவங்க கிட்ட பழகினீன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா நீ சொல்லாம இருக்க முடியாது அந்த பெரியவங்களாண்ட. அப்போ அந்த பெரியவங்க ஒரு நல்ல அனுபவத்தில் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. மனைவிக்கும் அம்மாக்கும் சண்டையா, இப்படி போனி அப்படின்வாங்க. மனைவிக்கும் உனக்கும் சண்டையா, 2 நாள் நீ பொறுத்துன்னு போயேன்னுவாங்க. இது பெரியவங்க சொல்ற வார்த்தை. ஆனா உன்னை விட இளமையானவங்ககிட்ட சேர்ந்து இந்த விஷயத்த ஏய் நீ ஏன்டா அவளுக்கு அடிமையாகிற, போடா விட்டுட்டவள அப்படின்னுடுவோம். அப்போ உன்னுடைய பழக்க வழக்கங்கள் உன்னை விட மூத்தவங்க கிட்ட பண்ண ஆரம்பிச்சின்னா அனுபவங்கள் உனக்கு தானா கிடைக்கும். ஆனா உன்னை விட இளமையானவங்கிட்ட பழக ஆரம்பிச்சுன்னா உனக்கு உங்ககிட்ட இருக்கிற அனுபவம் கூட இழந்து போயிடுவேன். அதனால பழக்க வழக்கம் ரொம்ப அவசியம் சாமி. ஏப்பா என்னப்பா செட்டி? சாமி, இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணதுக்கு ஞானம் அவசியமா? தீ ஆச்சா கேளுப்பா. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நிஜ வாழ்க்கை வேறு, கனவு நிஜ உலக நடப்பு ஒன்று, இரவுல உறங்கி விழிப்பது போல் சாக்காடுங்கிறாங்க. நம்ம நிஜ உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இது நைட்டில் நம்ம படுத்துடுறோம். படுத்த பிறகு நிஜ உலகத்தில் நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுக்கு தேவையற்ற ஒரு உலகத்தில் நைட்டில் இருக்கும். அது எதனால் ஏற்படுறதுங்கிறது
வெகு நாளாக எனக்கு அந்த சந்தேகம் என் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன இரவுல நடக்குது? அதாவது இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கணும், சரி, அதே போலவே நைட்லையும் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் இல்லை இறந்து போனவங்க அவங்களோட உறவாடுறது இல்லை இது அது வேறு உலகத்தில் ஏதோ ஒரு நடமாட்டம் ஏற்படுது. அதனால எனக்கு வந்து தூக்கம் சரியில்லாதது போல் எனக்கு தோணுது. அதனால் அது ஏற்படுதா இல்லை அது எதனால் அந்த இது ஏற்படுதுன்றது எனக்கு தெரியல. இந்த மனம் இருக்குது, அது வந்து ரொம்ப பொல்லாதது, ஆனால் ரொம்ப தங்கமானது. அந்த மனம் என்ன பண்ணும், நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கும், நம்மளை அசுத்தத்திலும் தள்ளும். இந்த மனத்தினுடைய எண்ணங்கள் கோர்வையாகும். எண்ணங்கள் கோர்வையாகும்போது அதில் எண்ணம் கருத்துன்னு ரெண்டு உருவாகும். கருத்துன்றது வந்து மூளையில் பதிஞ்சிடும், எண்ணம்ன்றது மனசோட கலைஞ்சிடும். அப்போது இந்த கருத்தில் எதெல்லாம் பதிஞ்சதோ அதெல்லாம் இரவில் கனவுகளாக வரும். அந்த கனவுகளாக வரும்போது உங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் ஆக்கிடும். செத்தவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி. செத்தவங்க எங்கே இருக்கிறாங்க? இது நம்மளுடைய உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா 16 நாட்கள் வரைக்கும் தான் இந்த உடல் உயிர் வந்து ஆன்மா வேற உடலை எடுக்காது. அந்த 16 நாள் கழிச்ச உடனே அது உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ வேற உடலில் பூந்துடும். அது புகுந்துட்ட பிறகு எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அக்கா இருக்கிறாங்க, எங்க தங்கச்சிக்கிறாங்க, யாருமே இல்லை. அவங்க இறந்தவங்க அத்தனை பேரும் பிறந்தாய் போச்சு. ஆனா இந்த மனமாகப்பட்டது அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கிக்குது. அந்த பிம்பமாகப்பட்டது உங்களை தூங்க விடாத கொல்லுது, தொல்லை கொடுக்குது. இந்த தெளிவு வரணும். இறந்தவங்க பிறந்துட்டாங்களே, அப்புறம் அவங்க எங்க இருப்பாங்க? இது நம்ம மன கற்பனை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா இதெல்லாம் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தெளிவு போகணும். இது பொய்யா நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கிறோம், தெரியாம எதையோ கற்பனை பண்ணியிருக்கிறோம், இனிமேல் அதெல்லாம் கிடையாது அப்படின்றத மனசுக்குள்ளவே நீங்க நினைக்கும் போது அது திரும்ப வராது உங்களுக்கு. அதுக்கு நம்ம தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ணணும். தியானம் பண்ண தெரியுமா? ஒரு ஆத்மா, உடல் எல்லாம் ஆத்மா. நாய் நரி கூட ஆத்மா தான். அது கூட ரோட்ல படுத்தும் தியானம் பண்ணின்னுக்குது. மாடு கட்டி வச்சிருந்தா அது கூட அமைதியா படுத்தும் தியானம் பண்ணுது. தியானம் அதெல்லாம் சும்மா உட்காந்துட்டா தியானமா? இல்ல. இது மாதிரி தான் ஏராளமா இருக்கிறாங்க. தியானம்ன்றது ஒரு குரு இல்லாம நீ பண்ணவே முடியாது. குரு ஒரு வழி காட்டினாதான், அந்த வழியில போனீங்கன்னா தான் தியானம் கை கூடும். தியானம் என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். தானம்னு அர்த்தம். தன்னையே இறைவனுக்கு தானம் கொடுக்குறோன்றது தான் தியானம். இது தெரியாம கண்ணை மூடிக்கணுக்கா நான் தியானம் பண்றேங்கன்னா எங்க அக்கா போச்சா, எங்க அக்கா ஊர் போய் சேர்ந்துச்சா, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிச்சா, காலேஜுக்கு போயிச்சா, வேலைக்கு போயிச்சான்னு யோசித்துக்கணும் உட்காந்துங்கிறது தியானம் இல்லை. அது பேரு முட்டாள்தானோன்னு பேர் அதுக்கு. அதனால ஒரு வழி தெரியாத தியானம் பண்ண முடியாது. கடவுள் பக்தி விழிப்புல பண்றீங்க, அதையே பண்ணிக்கின்னு போங்க. சும்மானா ஏன் தன்னையே தான் ஏமாத்திக்கிறீங்க, நான் தியானம் பண்றேன்ட்டு. தியானம்ன்றது வழி தெரியாம தியானம் பண்ணவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அதனால வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ணுங்க. இல்லை அந்த வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ண முடியலையா, இவ்வளோ நாள் எப்படி பக்தி பண்ணீங்களோ அந்த பக்தியை பண்ணுங்க. பக்தியில் போய் கடவுள்கிட்ட எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, இந்த மாதிரி அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது கடவுள்கிட்ட. இறைவா நான் உன்னை வழிபடுறேன், படைச்சது நீ என்ன எனக்கு தரையோ அதை கொடு அப்படின்ற முறையில் பக்தி பண்ணீங்கன்னா அது தூய்மையான பக்தி. இப்போ ஒரு சிலரால் வந்து கோயிலுக்கு போக முடியல. ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே ஏஜ் எபோவ் 60, I am 70. சரி. இப்போ எங்களால எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு கோயிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல, சரி, காலையில எழுந்திரிச்சு விளக்கேற்ற முடியல. இதெல்லாம் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டு இது பண்ணி விளக்கேற்றி குளிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எங்களால காலையில எழுந்திரிக்கவும் முடியல, சாமி கும்பிடவும் முடியல. சாமி கும்பிட முடியலன்னு இல்லை, சாமி கும்பிடுறோம், ஆனா வழிமுறை பிரகாரம் எங்களால செய்ய முடியல. கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா யாராலையும் நடக்க முடியல. அது மெயினா இருக்கு. இப்போ அதுக்கு சிம்பிளான ஒரு
சொல்யூஷன் எங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாதும்மா. கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு உயிர் பிறந்ததுன்னா சாகிற வரைக்கும் அது சாமி கும்பிட்டு தான் சாகணும்னு அவசியமே கிடையாது. எல்லா உயிர்களும் சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடலாலும் வாழ தான் போகுது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அது வாழும். அது சாமியே கும்பிடலன்னா கூட சரி, அது ஆயுட்காலம் சாமி கும்பிடல நாளைக்கு செத்து போடணும்லாம் சொல்லக்கூடாது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் வாழும். ஆனால் இந்த சாமி கும்பிடுறதுக்கும் சாமி கும்பிடாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாமி கும்பிடும்போது உன்னுடைய பாரங்களை இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்ற நினைப்போட வாழற. சாமி கும்பிடாத போது எது செய்தாலும் நான் தான் வாழற. அப்போ மன ஓச்சல் உனக்கு ஜாஸ்தி ஆகுது. அதனால் எல்லாமே இறைவன்கிட்ட கொடுத்துடணும். வீட்டில் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தாண்ட உட்காந்துக்கின்னு கூட சாமி கும்பிட முடியாது. கோவிலுக்கு போவானா போக முடியல, வயசாகி போச்சு, நடக்க முடியல, வீட்டில் உட்காந்து கும்பிட்டுன்னுக்கலாம். சரி, அது கூட முடியல அப்படின்னா உங்களையே நினச்சிக்கின்னு 1 மணி நேரம் உட்காருங்க டெய்லி, அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி. ரொம்ப நன்றி. வராது. சரிங்க ஐயா, இந்த பாடம் ரொம்ப கடினமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம். பட்டினத்தர சொல்றாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனில வியப்பொண்டு கண்டேன்றாரு. அப்ப இதெல்லாம் பண்ணாதான் விட்டேறி போய் வெளிதனில போய் அந்த வியப்பை காண முடியுமா? அவர் என்ன சொல்றாரு அதை நல்லா கவனிக்கணும். அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். ஆமா. வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதேன்னார். அப்போ என்ன சொல்கிறாரு, ஏன்பா இந்த அட்டாங்க யோகம் பண்ணால் போய் கடவுளை பார்த்துடலாமா? பார்க்க முடியாதுப்பா. சரி, இந்த அவித்தை 5 அடக்கி வச்சுக்க நான் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. அப்புறம் இதெல்லாம் ஏன் நான் செய்யணும்? இதெல்லாம் செய்தால் நான் கடவுளை பார்க்க முடியாதுன்னும் போது அப்போ நான் இதெல்லாம் ஏன் செய்யணும்? இதெல்லாம் செய்யறது உன் மனம் அடங்கிறதுக்குடா. இதெல்லாம் செய்யறது உன் மனம் அடங்கிறதுக்கு. மனம் அடங்குனா கடவுளை பார்க்கலாம். மனம் அடங்காத மனம் இருக்கிற வரையும் கடவுளை பார்க்க கூடாது. மனம் போய் ஆன்மாவில் எப்போ இணையுதோ அப்போ கடவுள் காட்சி. எப்போ ஆன்மாவிலிருந்து மனம் பிரியுதோ கடவுள் பிரிஞ்சிடும். இதான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இப்படி இருக்கு சாமி. மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சா கடவுள் காட்சி. மனம் ஆன்மாவிலிருந்து பிரிஞ்சா உலக காட்சி. அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக பிரியும் உலகத்துக்காக இருக்கிறதுக்கு என்ன? இப்போ நான் இங்க பேசின்னு இருக்கிறேன், நான் ஏன் பிரியணும்? நான் ஆரம்பத்தில் பண்ணது ஒண்டியா போயிடணும், நம்மளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ஏன் பண்ணேன். ஆனா இறைவன் என்ன பண்ணிட்டான், தள்ளி விட்டுட்டான். இந்த தள்ளி விட்டதால இந்த 30 வருஷமா கத்தின்னுக்கிறேன். இந்த 30 வருஷமா கத்தந்தால குறைஞ்சது 6 கோடி பேர் வெளிநாட்டில் ரசிக்கிறாங்க. இங்க ஒரு 5000 சீடர்கள் ஏற்பட்டாங்க. நான் பேசலைன்னா எங்கிருந்து ஏற்பட்டிருப்பாங்க சொல்லு? ஏற்பட்டிருக்கு. அப்போ இறைவன், நான் சுயநலவாதின்னு சொல்றேனே, இதை தான் சொல்றேன். இறைவனை நான் தேடி போனேன், இறைவன் என்னை வெளியே தள்ளிட்டான், அதனால நான் இங்க கத்துறேன். இப்போ இறைவனும் சுயநலவாதி, உலகத்துக்கு என்னை பத்தி பேசுறான்னு தள்ளிட்டான், நானும் என்னுடைய புகழுக்காக பேசிங்கிறேன் இல்லையா? அப்போ இவ்வளவு பேர் நான் பேசும் தொட்டு தான் இவ்வளவு பேர் தெளிவடைஞ்சாங்க. இப்ப அந்த மதுரையில இருந்து வந்துக்கிறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா அந்த காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவங்களாம். சரி, அவங்க குருநாதர் வேலையை எழுதி கொடுத்தாங்களாம், எழுதி கொடுத்துட்டாங்களாம். ஆனா எதையும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு இப்போ எங்கிட்ட அழுது விடை கேட்கறாங்க. அப்ப விடை சொன்ன பிறகு இப்படி ஒரு விடை எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆனா ப்ரொஃபஸர் அவங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன், எப்படி விடை சொல்ல முடிஞ்சது? ஆன்மாவோட இணைஞ்சம்பார், அங்க கட்ச விடைய மனம் பிரிஞ்ச உடனே இங்க எல்லாருக்கிட்டும் பேசிக்கிறேன். அப்படி பிரியலன்னா இது பேச முடியாது. வெறும் மனசை வச்சு நீங்க பேச முடியாது. இப்போ இவ்வளவு பேர் கேள்வி கேட்டேன், எல்லாம் ஏந்து ஓடிட்டாங்க. ஆனா கேள்வி கேட்கறது ஈஸி, யார் ஒன்னாலும் கேட்கலாம். பதில் சொல்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா நான் இவ்வளவு சாதாரணமா சொல்லின்னுக்கிறேன்னு சொன்னா அந்த ஆன்மாவுல இருந்து மனம் பிரிஞ்சு வந்ததால பேசுங்க. மனமா இருந்ததுன்னா என்னால பேச முடியாது. இதுதான் வித்தியாசம். எல்லாம் அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியுமே தவிர வார்த்தையால சொல்லியோ படிச்சியோ தெரிஞ்சிக்க முடியாத விஷயம். சுயமா அனுபவிக்கணும். அதனால தான் சொல்றது, உலகத்திலேயே உண்மை எதுன்னா அனுபவம் தான், மற்றதெல்லாம் போய் தான். அனுபவம் மட்டும்தான் சத்தியம். இப்போ உன் காலில் ஒரு அடிபட்டுச்சு,
அந்த அடியினுடைய வலி எப்படி இருக்கும்னு நான் சொல்லும் போது அதை அவ்வளோ உன்னிப்பாக ஆர்வமாக சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. ஆனால் உன்னால் சொல்ல முடியும், ஏன்னா அனுபவிச்சது நீ. வச்சிருக்கிறேன். அதனால் அனுபவம் பொய் கிடையாது. அதனால தான் சொல்கிறது, உலகத்தில் எதுடா மெய்யானதுன்னா அனுபவம் தான் மெய்யானது, சத்தியமானது. மீதிலெல்லாம் பொய் கலந்துருக்கும். அனுபவத்தில் பொய்யே கலக்காது. அனுபவத்தை மிகைப்படுத்தி சொல்றது. மிகைப்பட்டான் புழுவாண்டின்னு பேர் வருது என்ன அவனுக்கு? அவனுக்கு ஒரு பேர் இருக்குதப்பா, புழுவாண்டின்னுட்டு. அதனால அது புழுவது இல்லை. சரி சரி. அனுபவம் நீ சொல்லும் போது உன்னுடைய அனுபவத்தை, அந்த அனுபவத்துல நீ அடுத்தவனுக்கு சொல்றது இருக்கட்டும், உனக்கு அது பொய் கிடையாது. நீ அனுபவிச்சது உனக்கு பொய் கிடையாது இல்லையா? நீ அடுத்தவங்கிட்ட போய் சொல்லி நிப்ப. ஆனா உனக்கு அது பொய் இல்லை, சத்தியமானது தானே, உண்மைதானே அது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவம் தான் சத்தியமானது. அதனால்தான் கடவுளை பத்தி படிச்சோ இல்ல பேசியோ தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். அனுபவிச்சு உணர்ந்து அனுபவிக்கணும். நீ அனுபவிச்சுன்னா அந்த அனுபவத்துல கிடைக்கிறது தான் உண்மையான அனுபவம். உணரணும், இறைவனா உணரணும். ஆத்மானக சாமி. ஒளி ஓசை ரெண்டும் இருக்கு உலகத்துல. ஒளியும் ஓசையும் சிவனும் சக்தியும் இருக்காங்க. அப்போ ஓங்காரமா இருக்கிறது எது? ஒளி சக்தி, ஓசை சிவம். ஒளியும் ஓசையும் படைத்தது ஓங்காரம். ரகசியமா இருக்குன்றாங்க. ஆமா, சிவத்தை படைச்சது அதுதான், சக்தியை படைச்சது அதுதான், ஓங்காரம் தான். ஓங்காரத்துக்கு எந்த உருவமோ இதுவோ கிடையாது. ஆனா உலகத்தையே இயக்குது அது. சிவம், சக்தி, திருமால் எல்லாத்தையும் படைச்சது அதுதான், அந்த ஓங்காரம் தான். அந்த ஓங்காரம் உலகத்தில் மட்டுங்க தானே இல்லை, உனக்குள்ளவே இருக்குது. ஆனால் அந்த ஓங்காரத்தை அறிஞ்சாதான் கடவுளை அறிய முடியும். ஓங்காரத்தை அறியாத வரைக்கும் முதல்ல ஜோதி அறியணும், அப்புறம் நாதத்தை அறியணும், அப்புறம் ஓங்காரத்தை அறியணும். இந்த மூணையும் அறிஞ்சவன் மட்டும்தான் கடவுளை உணர்ந்தவனா இருப்பான். இந்த மூணையும் அறியாதவன் கடவுளை உணர முடியாது. சொல்லு சாமி. ஒளி ஓசை இரண்டும் சேர்ந்தது தான் ஓங்காரம். ஓங்காரத்திலிருந்து ஓசை வந்தது, ஓசையிலிருந்து ஒளி வந்தது, ஒளியிலிருந்து காற்று வந்தது, காற்றுலேருந்து நீர் வந்தது. இப்படி ஒவ்வொன்றா படிப்படியாக இந்த உலகத்துக்கு வந்தது. இதை தான் என்ன ஒரு பையன் மலேசியாவில் கேட்டான், எங்க அங்கே சீனா அந்த சாய் தர்மா டிவிக்காரு நல்ல கேள்விகளை எழுதின்னு வாப்பா அப்படின்னு. அவர் சொல்றாரு, 10,000 கேள்வி கேட்டிருக்கணும் சாமி, கேள்வி தேடுறோம் கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா எல்லா கேள்வியும் கேட்டுட்டோம், நீங்க பதில் சொல்லிட்டீங்க. மலேசியாவில் இருந்து ஒரு பையன் கேட்குறான், எனக்கு இவ்வளோ கேள்விகள் பதில் சொன்னேன் நான். ஆனால் அந்த பையன், சின்ன பையன் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. என்ன கேட்டான்? கடவுள் மனிதனை படைச்சான், சரி உண்மை. அந்த கடவுளை யார் படைச்சதுன்னு கேட்குறான். என்ன பதில் அதுக்கு உண்டா? அதுக்கு பதில் உண்டா? ஒரு பொருள் உருவாச்சுன்னு சொன்னால் இன்னொரு பொருள் அதை படிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ கடவுள் மனிதனை படித்தான், அது தெரியுது. ஆனால் கடவுளை யார் படித்தான்? இதுதான் கேள்வி. இதுக்கு யாராவது உலகத்தில் பதில் சொல்ல முடிஞ்சால் எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். தெரிஞ்சால் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பேன் நான். ஏன்னா எவ்வளோ நானும் காலத்தை படிச்சது யாரு? காலன்றத படிச்சது யாரு? சொல்லுப்பா, சொல்ல மாட்டியே. காலம்ன்றது மனிதன் படிச்சதுப்பா. அவன் கேட்கறது அதை கேட்கல. காலம்ன்றது இரவு பகல், வருஷம், நேரம், காலம்லாம் யார் படிச்சது? கிழமையெல்லாம் யார் படிச்சது? காலம்ன்றதை கணிச்சவன் மனுஷன். கடவுள் மனுஷனை படிச்சான், கடவுளை யார் படிச்சான்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் சொல்றோம் கடவுள்னு, கடவுளா சொல்லல. கடவுள் இருக்காரு, நம்ம தான் சொல்றோம். நம்ம தான் சொல்றோமா? அத கடவுள் உலகம் ஃபுல்லா சொல்லுது, மனுஷன் எல்லாருமே சொல்லி இருந்தாங்கறான். அவன் மதத்திலயும் அதான் சொல்லி இருக்கிறான். அந்த உள்ள இருக்க கடவுள் தானே கடவுள்னு சொல்றாரு. இது உள்ள இருக்கிற கடவுளுக்கு வெளியே இருக்கிற கடவுள் இல்ல. கடவுள்ன்றத படைச்சது யார்? மனுஷன் தான். அது எப்படி மனுஷன் சொல்ல முடியும்? கடவுள்ல இருந்து வந்த பொருள் நாம அவரை சொல்றோம் அப்பான்னு. அப்போ
நம்ம சொன்னா யோசி. கடவுள் இருக்காருன்னு தெரியும். பேரொழியிலேருந்து சிற்றொழியில் வந்ததால இந்த சிற்றொழி தான் பேரொழிக்கு அப்பா. பேரொலியிலேருந்து சிற்றொலி வந்தது. சிற்றொலி பேரொலி இருக்குதுன்னு சொல்லுது. பேரொலியை உருவாக்குறது எதுன்னு கேட்குறான். நாம தான். அது எப்படி நம்ம தான் பேரொலியிலேருந்து சிற்றொலியா வந்துட்டோம். நம்ம சொன்னதால் தானே தெரியுது. அதுதான் தெரியுது. சிற்றொலி தான் சொல்லுது ஒரு பேரொலி இருக்குதுன்ட்டு. அந்த பேரொலியை உருவாக்குறது யார்? சிற்றொலியெல்லாம் சேர்ந்தா. அதனால சொல்லுங்க சாமி, இது எப்படி? அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விடை சொல்லிட முடியாது. அதனால அது போட்டோம். ஏன் சொல்றேன்னா, இந்த கேள்விகள்ன்றது யார் ஒன்னாலும் கேட்க முடியும். ஆனால் பதில்கள்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை. சும்மா ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. நீ கேட்குற கேள்விக்கு சரியா இருக்கணும் பதில். அது மாதிரி பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட பதில்கள் இவ்வளோ நாள் சொல்லி இவ்வளோ போச்சு. அதனால இந்த கேள்வி பதில் சொல்லுங்க சாமி. அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. மீடியாலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நானே தெரியாதான் கேட்டுங்கிறேன். சொல்லு சாமி. தெரியாதெல்லாம் வேற சொல்லுமா. அது போட்ட விடு. வேற சொல்லு. வேற கேளு. எந்த மதத்துக்காரனாலையும் அறிய முடியாத விஷயம் அது. அவளை ஈஸியாக சொல்லிட முடியாது. எல்லா மதங்களும் கடவுள் இருக்குதுன்னு சொல்லு. ஆனால் அந்த கடவுளை படைச்சது யார்? அது கேள்வி தானே. ஆனால் அந்த கேள்விக்கு விடை அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது.